ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார். இன்றைக்கி ஒரு சின்ன டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுறவு பண்ணி முடிந்த பிறகு ஏன் தூக்கம் வருகிறது? சில நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த தூக்கமானது டயர்ட்னஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக அடுத்த கட்டம் 2வது முறை உடலுறவு பண்ணுவதற்கு கொஞ்சம் தாமதிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான இதுக்கு சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றம், பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஹார்மோன் மாற்றம். 2க்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத ஒரு ஷார்ட்டாக இது பார்ப்போம். இதனால் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது. இது என்னங்கிறத நிகழ்ச்சியோட இறுதி பகுதிகளை நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம உடலுறவு பண்ணி முடிந்த பிறகு நம்ம உடம்பில் டோபமைன் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் ஹார்மோன் நைக்ரா செல்லில், பிரெயினில் உள்ள நைக்ரா டார்சல் பகுதியில் உள்ள செல்களில் மூலமாக சுரக்க ஆரம்பிக்குது. அப்படி இது சுரக்க பொழுது தான் நம்மளுக்கு இந்த உறக்கத்தன்மை அல்லது டயர்ட்னஸை அது கொடுக்க ஆரம்பிக்குது. இது அதற்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. உடலுறவு பண்ணாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இதாகுது, இந்த ஹார்மோன் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு மோட்டிவ்னஸ் இருக்காது, ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்க வைக்கும். அதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் இந்த லோ செக்ஸ் ட்ரைவ் இருக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த டோபமைன் குறைவுனால் சில இதாகிட்டே இருக்க வைக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, உடலுறவு செய்யாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசௌரியம் இது பண்ணி கொடுக்க வைக்கும். ரொம்ப ஒரு முறுக்குத்தன்மை கொடுக்க வைக்கும். சில நேரம் மனநிலை சோர்வு உண்டு பண்ணக்கூட வைக்கும். அதே நேரத்தில் டயர்ட்னஸ் இருக்க வைக்கும். அவங்க முன்னார் செய்யக்கூடிய ஒரு இந்த இதில் குறைய ஆரம்பிச்சிருக்கிறோம். காமங்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கோம். உடலுறவில் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மையை அது உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு இந்த டோபமைன் ஹார்மோன் முக்கிய இடத்த வகிக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலுறவு பண்ணி முடிந்த பிறகு நம்ம பிரெயின் மூலமாக சுரக்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் சொல்லிகிட்டே அதை சொல்கிறாங்க. இது நம்ம உடம்புல அந்த குறிப்பிட்ட அளவு இருந்துக்கிட்டே இருக்க வேணும். இந்த மாதிரி ப்ளஷர்னால் அது வரக்கூடியது, அதாவது சந்தோஷத்தினால் வரக்கூடியதுனால இது அளவு குறையாத அளவு போல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சில உணவுகள், உடற்பயிற்சிகள், அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிஸு, அதே நேரத்தில் டைரி ப்ராடக்டில் இதில் அதிகமாக காணப்படுது. இந்த டோபமைனை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோபமைனும் சுரக்கும், அதே நேரத்தில் ஆக்சிடோசின் சுரக்க ஆரம்பிக்கும். ப்ரொலாக்டின் ஹார்மோன் அவங்களுக்கு அந்த ஆர்காசத்தின் முடிவில் இந்த ஹார்மோன் சுரக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உடல் கொஞ்சம் தளர்ச்சியாகி, அதே நேரத்தில் நன்றாக உறக்கமும் இருக்கிறதுனால இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிஸார்டர் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சில இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹிஸ்டீரியான்னு சொல்லக்கூடிய மனவியாதிகள் கூட அந்த காலத்தில் இந்த ஆர்காசம் முறையை உண்டு பண்ணித்தான் இது பண்ணாங்க. அதற்கு காரணமே இந்த டோபமைன் ஹார்மோன்ஸ் சில மனநிலை சோர்வை குறைக்கக்கூடிய பணிகளை இது செய்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு இடத்த இது வகிக்குது. இது பெண்களுக்கு இதோடு சேர்த்து டோபமைனும் வேலை செய்கிறனால அந்த மாதிரி இதாகிட்டே வைக்குது. சரி, இது இந்த உடற்பயிற்சி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அதே நேரத்தில் உடல் உறவு இதுகளில் இதாகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் நம்ம குடலுடைய ஆரோக்கியத்தன்மையினாலேயும் அந்த உணவுகள் அப்சர்வ் பண்ணப்பட்டு இந்த ஹார்மோன் லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்க வைக்கும். இந்த ஹார்மோன்ஸ் குறைஞ்சதுனால கூட நம்மளுக்கு செக்ஸ் ட்ரைவ் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு நம்ம குறையாத மாதிரி நம்ம உணவு பயிற்சிகள் இது எல்லாமே எடுத்துக்கிற வேண்டும். அடுத்து உடலுறவு கொண்டால்தான், இதான் முக்கியமான ஃபேக்டர், உடலுறவு கொண்டால்தான் மறுபடிக்கும் அந்த டோபமைன் அதிகரிக்கிறனால
இது வந்து இன்னும் வந்து அடுத்த உடலுறவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தகுதி படுக்க வைக்கும். அதனால தான் வாரம் இருமுறையாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், உடலுறவு வந்து செய்ய வேணும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆங்ஸைட்டி அதிகரிக்க வைக்கும், தூக்கம் இல்லாமல் இது இருக்க வைக்கும், ஒரு டிப்ரெஷனஸ் இது பண்ணி கொடுக்க வைக்கும், ஒரு வெறித்தன்மையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு இது வந்து இருக்கிறனால வந்து நம்ம வந்து திருமணமானவர்கள் வந்து அட்லீஸ்ட் வாரம் இருமுறை, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டில் நான் எப்போதும் சொல்கிறது, இதில் வந்து வரும்பொழுது வாரம் இருமுறையாவது அவர்கள் வந்து பண்ணால்தான் இந்த டோப்பமைன் ஹார்மோன் லெவல் வந்து அது அட்லீஸ்ட் அந்த நார்மல் லெவல்லையாவது அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்க வைக்கும். சரிங்களா? அதனால தான் அதை வந்து நம்ம வந்து உடல் உறவு மூலமாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், செல்ஃப் ப்ரெஷர் மூலமாக, சுய இன்பத்தின் மூலமாக வரலாம்னு கேட்டிங்கன்னா வரலாம். அது அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. பிரெயினில் உங்களுடைய இடத்திலே தோன்றி உங்களுடைய உறுப்பிலே அது செயலாக்கப்பட்டு உங்களுக்கே வந்து ஒரு அமைதியாக முடியும். ஆனால் அதுனா அந்த வகையான இருக்கிறனால இது தவறுங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மொழியை உடல் ஒரு நேச்சுரலான இது பண்ணும் பொழுது 2 வித பார்ட்னர்களுக்குமே வித்தவுட் எனி இன்வால்மெண்ட் இல்லாமல் வந்து இந்த இது வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதுனால ஒரு நல்ல மனநிலை சாந்தப்படுத்தியாகவும் நன்றாக உறக்கம் உண்டாகக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனாக கண்டறியப்பட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து இது வந்து வலு சேர்க்கிறனால கண்டிப்பாக வாரம் இருமுறையாவது இது பண்ணால் தான் நம்மளுடைய அடுத்த அந்த மூடு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி படபடப்புத்தன்மை இது எல்லாமே குறைஞ்சு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.